அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனங்களுடைய அர்த்தத்தையும் அதில் அடங்கியுள்ள இலக்கணத்தையும் தேவைப்படும் இடங்களில் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். அப்போ கடந்த சில நாட்களாக இந்த பாடத்தில் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த வசனம் கொஞ்சம் கூடுதலாக கவனித்து விளங்க வேண்டிய வசனம். ஏனென்றால் இதில் அதிகமான கருத்து வேறுபாடுகள் அறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது. என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதில் எது சரியானது என்று நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். எப்போ தேர்ந்தெடுக்க முடியும்னு கேட்டால் அது குறித்து ஆழமாக நம்ம ஆய்வு செஞ்சால் சரியான கருத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இது கொஞ்சம் நாட்கள் அதிகம் எடுத்தாலும் இந்த ஒரு வசனத்தை என்ன செய்யணும், தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டால், அந்த ஹாரூத்து மாரூத்துன்ற இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதாவது ஷைத்தான்கள் கூறியதை பின்பற்றினார்கள் என்று சொல்லிவிட்டு பாபில ஹாரூத்து மாரூத்துன்னு வருதில்லை, இவ்வளோ வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பகுதியை பார்க்கணும். அடுத்த இதே வசனத்தில் இன்னொரு பகுதி ஒமாயு வள்ளிமானி மின் அகதின்னு இருக்குல்ல, இதை பார்க்கணும். இதை பார்ப்பதற்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை நம்ம அறிந்து கொண்டு இதை பார்த்தால்தான் தெளிவு கிடைக்கும். இதை அப்படி வைத்து கொண்டு அந்த சிகுருன்னு வருதில் இந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், இதை பாருங்கள். வள்ளி மூணன்னாச சிகர, மக்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்தார்கள் ஷைத்தான்கள். உலாக்கின்ன ஷையாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் காஃபிராகிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு வள்ளி மூணன்னாச சிகர, மக்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்தார்கள், சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று இதில் சொல்லப்படுது. அப்போ அந்த ஷைத்தான்கள் சூனியம்னு ஒன்றை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கற்றுக் கொடுத்தனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னு சொன்னால் அப்போ சூனியம்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது. சூனியத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்கல்ல, செய்து மலக்குகள் இல்லைண்டா கூட ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா இல்லையா, சூனியம்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிற அர்த்தம் இதில் வர்றதுனால இந்த அடுத்த பகுதிக்கு போவதற்கு முன்னாடி இந்த சூனியம் குறித்து மற்ற வசனங்களில் உள்ளதையெல்லாம் பார்த்து, அப்போ இதுதான் சூனியத்தை பற்றி மற்ற வசனங்களில் சொல்லக்கூடிய கருத்து என்பதை நம்ம உறுதி செய்து கொண்டு அதுக்கு பிறகு ரிவர்ஸில் இதுக்கு வந்தோம் என்று சொன்னால் கூடுதல் தெளிவு கிடைக்கும். அதனால் நம்ம ஹாரூத்து மாரூத்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டா கூட இந்த இடத்த வள்ளி மூணன்னாச சிகர, மக்களுக்கு சிகரை இந்த சூனிய ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள்னு வருது. அப்போ சிகரை கற்றுக் கொடுத்துருக்குறாங்களே, சிகர்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது. அப்போ சிகருக்கு ஒரு தாக்கம் இருக்கத்தானே செய்யுது. சிகரை கொண்டு எதுவும் செய்யலாம் தானே அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறாங்க. அதனால் இந்த வள்ளி மூணன்னாச சிகரை என்பதை நம்ம சரியாக விளங்கி கொள்வதாக இருந்தால், சிகரை பற்றி குர்ஆனில் மற்ற இடங்களில் உள்ள விஷயம் என்ன அதுகளை நம்ம தெளிவாக ஆராய்ஞ்சிடுவோம். சிகரை பற்றி இப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்று தெளிவு வந்துவிட்டது என்று சொன்னால், இது 2 கருத்து தரக்கூடிய வசனம் அமைஞ்சிக்கிறதுல. அப்போ அந்த சிகரை பற்றி அல்லாஹ் சொல்கிற அந்த கருத்துக்கு ஏற்ற ஒரு அர்த்தத்தை இது கொடுத்துடலாம். அதனால் இதனுடைய அர்த்தம் விளங்கி கொள்வது என்பது, சரியான அர்த்தத்தை விளங்கி கொள்ளுதல் என்பது சிகர் குறித்து மற்ற வசனங்கள் சொல்லும்ல அதை அறிந்து கொள்வதில் தான் அது அடங்கி இருக்கிறது. அதனால் இது அப்படி வச்சுட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், சிகரை மறுபடியும் திருப்பி வருவோம். சிகரை பற்றியே என்ன செய்யணும்னா குர்ஆனில் என்ன சொல்லுது, சிகருண்டு ஒன்று இருக்குது கற்றுக் கொடுத்தாங்க, சிகருண்டா நிஜம்னு சொல்லுதா, அது ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்லுதா, என்ன முடிவு பண்ணணும்னு கேட்டால், இப்போ சிகரை கொண்டு ஒரு ஆளை அடிக்க முடியுமா, சிகரை கொண்டு நோய் வாய் ஏற்படுத்த முடியுமா, சிகரை கொண்டு ஒருத்தனை படுக்கையில் ஆழ்த்த முடியுமா, அப்படி செய்ய முடியுமா, இல்லை சிகர்னா வேறு ஏதாவது வேறு மாதிரி அர்த்தமாங்கிறத தெளிவுபடுத்தணும். அப்போ சிகரை கற்றுக் கொடுத்தார்கள்னு இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கெலாம் இது ஆதாரமாக ஆக்கிடக்கூடாது. அதனால் நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, சிகரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிறத மற்ற வசனங்களுக்கு இப்போ போயிட்டு மறுபடியும் திருப்பி வருவோம். சரியா, மற்ற வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இந்த வசனத்தை எடுத்துக்கிறோங்க. இது 26வது சூரா. எல்லாத்தையும் சிகருங்கிறதுலேருந்து வரக்கூடிய எல்லா வசனத்தையும் உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டுறோம்.
அதாவது சிஹிரில் என்பதிலிருந்து சிஹிர் என்கிற சொல்லு, சாஹிர் சூனியக்காரர் என்கிற ஒரு சொல்லு, சூனியம் செய்யப்பட்டவர் மசுஹூர் அல்லது முசஹர் என்கிற சொல்லு. அப்போ எங்கேயெல்லாம் இந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த அந்த வசனங்கள் பூராத்தையும் உங்களுக்கு நம்ம எடுத்து காட்டுறோம். அந்த வசனங்கள்ல எல்லாம் என்ன இருக்குங்கிறத விளங்கிக்கிட்டால் தான் இந்த வசனத்தை சரியாக விளங்கி கொள்ள முடியும். அதுக்கு முதல் விஷயமாக என்ன எடுத்துக்கொள்கிறோம்னு கேட்டால் 26வது சூறாவில் அந்த சிகப்பு கலரில் உள்ளதை பாருங்கள். இன்னமா அந்த நீர், நீர்ன்ற யாரை குறிக்குது என்று கேட்டால் இது 142வது வகையில் சாலிஹ் நபியை தான் பேசிக்கிட்டு வருது. அதன் தொடர்ச்சியில் தான் அது வருது. காலு அவர்கள் சொன்னார்கள், காலுண்டா யார் சொன்னார்கள்? சாலிஹ் நபியுடைய அந்த கூட்டத்தார் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா யாரை பார்த்து சொன்னாங்க? சாலிஹ் நபியை பார்த்து சொன்னாங்க. இன்னமா அந்த, இன்னமாவுக்கு என்ன செய்யணும்? கடைசி அர்த்தம் செய்யணுமா? இன்னமா அந்த நீர் மினல் முசஹரீன், சூனியம் செய்யப்பட்டவர்களில் உள்ளவராகத்தான் இருக்கிறீர். இந்த தான்கிற அர்த்தம் இங்கே கொண்டாந்து கொடுக்கணும், சரியா? இன்னமாவுக்கு அதாவது சாலிஹ் நபியை பார்த்து சாலிஹ் நபியுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க சொல்கிறாங்க, இன்னமா அந்த சாலிஹே நீ மினல் முசஹரீன், சஹரன்னா சூனியம் செய்தான், முசஹர்னா சூனியம் செய்யப்பட்டவன், மினல் முசஹரீன் சூனியம் செய்யப்பட்டவர்களில் தான் இருக்கிறீர், சூனியம் செய்யப்பட்டவர்களில் ஒருவராகத்தான் இருக்கிறீர் என்று சாலிஹ் நபியை பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க. அப்போ இதை இந்த வசனத்திலேருந்து இதை என்ன செய்வாங்கன்னா சில ஆள் பாருங்கள், சாலிஹ் நபி சத்தியத்தை சொல்கிறாரு. சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்க காபியர்கள் சொன்ன, எதிரிகள் சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், நீ சூனியக்காரர் இல்லை, சூனியம் செய்யப்பட்டவர், உனக்கு எவனும் சூனியம் வச்சிடான்னு அர்த்தம். அதான் சாஹிர்னா அவர் அடுத்த ஆளுக்கு சூனியம் வைக்கிறாரு, முசஹர்ன்னு சொன்னால் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சாலிஹ் நபியை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நீ என்னென்னமோ சொல்கிற, புதுசு புதுசாக என்னமோ சொல்கிற, இது நீனா சொல்லலை, உனக்கு எவனோ சூனியம் பண்ணிவிட்டாங்க, மெண்டல் ஆகிட்டாங்கிறாங்க. அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உனக்கு யாரோ சூனியம் வைத்து அதனால் உனக்கு பாதிப்பு ஏற்பட்டு தான் இப்படி பேசுகிறாய். அவங்க சொன்ன பதில் சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர் புதுசாக தானே சொல்கிறாரு, அந்த மக்கள்கிட்ட இருக்கிற எல்லா நம்பிக்கையும் தப்புங்கிறாரு, இதுதான் சரின்னு ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட வைக்கிறாரு. அது அவங்களுக்கு புதிதாக தெரிகிறது. புதுசாக தெரியும் போது என்ன செய்கிறாங்க, நல்லா தானே இருந்தார், உளர்றாருன்னு கேட்டால் இவருக்கு சூனியம் வச்சுவிட்டாங்க யாரோ அப்படின்னு அர்த்தம். இன்னமா அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லித்தான் அவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சாலிஹ் நபியை எதை சொல்லி அவருடைய வாதத்தை பொய்யுங்கிறாங்கன்னு கேட்டால், இது நீனா பேசலை, நீ சுய நினைவோடு பேசலை, உனக்கு சூனியம் வச்சுவிட்டாங்க, அதனால் என்னென்னமோ உளறுகிறாய், உன்னுடைய எல்லாமே உளறல்னு ஆக்கிடுறாங்க. அப்போ இன்னமா அந்த நீர் மினல் முசஹரீன், சூனியம் செய்யப்பட்டவர்களில் தான் நீர் இருக்கிறாய் இப்படின்ற இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சூனிய கட்சிக்காரங்க, அப்போ அந்த சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு விளங்குதா இல்லையா? சாலிஹ் நபி சத்தியத்தை சொல்கிறாரு, அவங்க என்ன பண்ணுறாங்க, உனக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சூனியம் வச்சு உளர்றன்னு அர்த்தம். சூனியம் வைக்கப்பட்டவன் எப்படி உளருவானோ, அப்போ தப்பு தப்பாக சொல்லுவானோ, அந்த மாதிரி நீனு இருக்கிறாயின்றதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ சூனியத்தினால் ஒரு தாக்கம் இருக்க போய் தானே இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. சூனியம் செய்யப்பட்டவர்னா சூனியத்துக்கு ஏதோ இருக்குது, சூனியத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, சூனியத்தை கொண்டு ஒருத்தருடைய மூளையை கூட குழப்பி விட்டுறலாம், அவருடைய சிந்தனையில் கூட குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற அவங்க நினச்சதுனால தான் நீ சூனியம் உனக்கு எவனோ சூனியம் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ சூனியத்திற்கு தாக்கம் இருக்குது என்று சொல்லக்கூடியவங்க குரானில் இது இருக்குன்னு இந்த வசனத்தை கொண்டாந்து காட்டுவாங்க. மேலோட்டம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், ஆமாம் சூனியம் செய்யப்பட்டவர்னா குரானில் இருக்குது, சூனியம் ஒருத்தனுக்கு செய்யப்படலாம், மனிதனுக்கு சூனியம் செய்கிறதுன்னா பொருள்களில் சூனியம் செஞ்சு அது ஒரு வகை, இப்படி இல்லாத எடுத்து காட்டுறது அது ஒரு வகை. ஒரு மனுஷனுக்கு போய் சூனியம் வைக்கிறது என்பது சொன்னால் அவனை மெண்டலாக்குறது தானே, மெண்டலாக்குறது, நோய்வாய் ஏதோ ஒன்று செய்வதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது, அவனுடைய உடல்லையோ அவனுடைய மூளையிலையோ சிந்தனையிலேயோ பாதிப்பு ஏற்படுத்துறது தான் சூனியம்னு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல மக்கள்.
சூனியம்ன்ற நம்பிக்கை உள்ளவங்க என்னைக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயமாகத்தான் அன்றைக்கும் இருந்திருக்கிறது. இன்னமா அந்த மினல் முசஹரீன், நீ சூனியம் செய்யப்பட்டவர் தான் என்று அவங்க சொல்கிறாங்க. இது ஆதாரமாக காட்டுவாங்க. இது ஆதாரமாக காட்டும்போது உங்களுக்கு சரி மாதிரி தெரியும். ஆமாம், சூனியம் செய்யப்பட்டவர்னால் சூனியத்துக்கு தாக்கம் இருக்க போய் தான் இதை சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு அடிப்படை நீங்கள் விளங்கி கொள்ளணும். குர்ஆனில் வரக்கூடிய சொற்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய சொல்லு கிடையாது. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், மற்றவங்க சொன்னதை எடுத்து காட்டுவான். இந்த இதில் எடுத்தானே காட்டுறான். அல்லாஹ் அவனாக அவனுடைய கூற்றாக சொல்வது என்பது கொஞ்சம் இருக்கிறது. இப்போ ஃபிரௌன் நான் தான் இறைவன் சொன்னான்ல, அது குர்ஆனில் இருக்குது. அவன் சொன்னான்னு சொல்கிற அந்த செய்தி குர்ஆனில் இருந்தாலும், கால அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய பெரிய இறைவன் சொன்னான். அந்த சொல்லுக்குரியவன் யார்? ஃபிரௌன். அப்போ குர்ஆனில் அல்லாஹுடைய நேரடியான சொல்லும் இருக்கிறது, மற்றவங்களுடைய சொல்லும் இருக்கிறது. ஃபிரௌன் சொன்னது அந்த கபூர் விஷயமாக முந்தின பாடத்தில் குர்ஆன் பாடத்தில் நடத்தணும்ல, யார் எங்களை கபூர்லேருந்து எழுப்புனதுன்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அதெல்லாம் காஃபிர்கள் சொல்லு தானே, அல்லாஹ்வுடைய சொல்லு இல்லையில. அப்போ அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் எடுத்து காட்டுறதுனால அல்லாஹ்வுடைய சொல்லு. அல்லாஹ்வுடைய சொல் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. அவனுடைய கருத்தாக அல்லாஹ் சொல்வது ஒன்று, இப்படி இவன் சொன்னான் என்று சொல்வது ஒன்று. இப்படி இவன் நீ சொன்னான் என்று சொல்லும்போது என்ன ஆகுது என்று கேட்டால், அடுத்தவருடைய சொல்லை அல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு எடுத்து காட்டுகிறான். சொல்லுக்கு சொந்தக்காரன் அதை எடுத்து காட்டுறது அல்லாஹ்வுடைய கூற்றே தவிர, அதில் உள்ள அந்த சொல்ல சொன்னவன் யாருன்னு கேட்டால் அல்லாஹ் கிடையாது. இப்போ நீ சூனியம் செய்யப்பட்டவர்ன்ற சொல் இருக்குல்ல, இந்த சொல்ல சொன்னது யார்? அல்லாஹ் சொல்கிறான். சாலிஹ் நபியை பார்த்து, சாலிஹ் நபியை உனக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அவர்கள் சொன்னார்கள்னு சொல்கிறான். காலு, இந்த காலுவை கவனிக்கணும். காலு, அவர்கள் சொன்னார்கள், சாலிஹே நீ சூனியம் வைக்கப்பட்டவர் சொன்னார்கள் இருக்கு. அப்போ சூனியம்ங்கிற இந்த சொல்லு குர்ஆனில் அல்லாஹுடைய சொல்லாகவும் வருகிறது, மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ அதை எடுத்து காட்டுவதாகவும் வருகிறது. அப்போ மற்றவங்க எடுத்து காட்டுறதாக சொல்லுவதை நம்ம ஆதாரமாக காட்ட முடியாது. அவன் அப்படி நினைச்சான்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. தாக்கம் இருக்கிறது என்று சாலிஹ் நபி சமுதாயம் நினைத்தார்கள். நினைத்ததனால் இதை சொன்னார்கள். நிஜமாக தாக்கம் இருந்துச்சா? அது அல்லாஹ் சொல்லணும். சூனியத்துக்கு தாக்கம் இருக்குது. இந்த குர்ஆன்லேருந்து அவங்க எடுத்து காட்டுற ஆதாரம்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால், காஃபிர்கள் சொன்ன சொல்லையா கொண்டாந்து போடுவாங்க. அது அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து காட்டுவான். குர்ஆனில் தான் இருக்குது. குர்ஆனில் இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய சொல்லாக எடுத்து காட்டுகிறானா, மற்றவர்களுடைய சொல்லாக எடுத்து காட்டுகிறானான்னு பார்க்கணும். அவனுடைய சொல்லாக எடுத்து காட்டுறது தான் ஆதாரம். மற்றவனுடைய சொல்லாக எடுத்து காட்டினால் மற்றவங்க அப்படி நினைச்சாங்கன்னு தான் அதுக்கு தான் ஆதாரம். அது தாக்கம் இருக்குதுங்கிற ஆதாரம் கிடையாது. அப்போ இன்னும் நீ உனக்கு சூனியம் செய்யப்பட்டு விட்டதுன்னு சொன்னது யார்? சாலிஹ் நபி கூட்டத்தார். அவங்க நம்பிக்கை அப்படி தான் அவன் பேசுவான். அவன் என்ன மாதிரி நம்புகிறானோ அது மாதிரி பேசுவான். அவன் என்ன நம்பி இருந்தான்? சூனியம் என்றால் ஏதாவது ஒரு மனுஷனுக்கு இருக்கனாக்கலாம் அவன் நம்பி இருந்தான். நம்பினதுனால இவர் இப்போ சாலிஹ் நபி சத்தியத்தை சொல்லும்போது இவர் இறக்கிருக்கனாக்கி விட்டாங்க, அதனால உளர்றாரு, அதனால சூனியம் செய்யப்பட்டார்னு அவன் சொன்னாங்க. அவன் நம்பிக்கைப்படி பேசின சொல்லே தவிர இதிலிருந்து சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. அதில் என்ன கவனிக்கணும்? குர்ஆனில் இருக்கணும்னு உடனே செய்யக்கூடாது, அதை ஆதாரமாக்கிடக்கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் தன் சொல்லாக சொல்கிறானா, எவனோ கேடு கட்டவங்க சொன்னார்கள்னு சொல்கிறானான்னு பார்க்கணும். தன் சொல்லாக ஒன்றை சொல்லிவிட்டான்னு சொன்னால் அதிலிருந்து நம்ம சட்டம் எடுக்கலாம், அதிலிருந்து நம்ம ஆதாரம் காட்டலாம். மற்றவங்க சொன்னாங்கன்னு எடுத்து காட்டினால் அவங்க சொன்னாங்கிறதுக்கு ஆதாரமே தவிர அந்த அந்த சொல்லுக்கு சூனியத்துக்கு சக்தி இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. இதை விளங்கி அவங்க காட்டுற எல்லா வசனங்களுமே இப்படித்தான் இருக்கும். அப்போ காலு சொன்னார்கள், இன்னமா அந்த மினல் முசஹரீன், நீ சூனியம் வைக்கப்பட்டவர் தான், உமக்கு சூனியம் வச்சுட்டாங்க என்று சொன்னார்கள். அப்போ இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சூனியத்தின் மூலமாக சாலிஹ் நபி பாதிக்கப்பட்டாருன்னு தான் இது சொல்லுது. அப்போ நிஜமாக பாதிக்கப்பட்டாரா? அவன் அப்படி நினைச்சான்னு சொல்லுதா? சூனியம் தான் வைக்கப்படலை சாலிஹ் நபிக்கு, அவன் அப்படி நினைக்கிறான்.
ஏன் நினைக்கிறான்? சூனியத்தினால் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறது காஃபிருடைய நம்பிக்கை. அவனுடைய நம்பிக்கை பிரகாரம் அவன் பேசியிருக்கிறான் இருக்கிறதுனால இதை ஆதாரமாக காட்டக்கூடாது. எதுக்கு காட்டக்கூடாது? சூனியத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, சூனியம் செய்யப்பட்டு ஒருத்தனை மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இதோ பாருங்கள், சாலிஹ் நபியை பார்த்து சூனியம் வைக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க. எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க? மனக்குழப்பத்துக்கு உள்ளானவன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? சூனியத்தினால மனக்குழப்பம் ஏற்படுத்த முடியும், அதனால சொல்கிறாங்கன்னு வாதம் வைப்பாங்க. அப்படி வாதம் எப்படி வைக்கணும்னா, அப்படி அவர் நினைத்தார்கள். எதுக்கு இது ஆதாரம்? சூனியத்தினால் தாக்கம் ஏற்படும் என்பதற்கு இது ஆதாரம் கிடையாது. மார்க் அடிப்படையில் ஏற்படும் என்று அவன் நினைச்சான். அது நிஜமாக ஏற்படுமா இல்லை ஏற்படும் என்று அவன் நினைத்தானா? அவன் நினைப்பை தான் இது காட்டுது. அதனால் இந்த வசனத்தை கொண்டாந்து காட்டுவாங்க. இந்த வசனம் மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்து காட்டுற எல்லாமே இந்த சொல் பயன்படுத்துகிற எல்லாமே அல்லாஹ்வுடைய சொல்ல வராது. இன்னொன்று பாருங்கள், அதாவது 26 185, 26 185, 185 என்று சொன்னால் அது யாரை பார்த்து சொல்கிறாங்க? 185ஆவது வசனத்தில் இதே வார்த்தையை சொல்கிறாங்க. இது லூத் நபியை பார்த்து உள்ளது. இது யாருக்கு உள்ளது? லூத் நபிக்கு உள்ளது. காலு, அவங்க சொன்னாங்க. முன்னாடி பார்த்தா தெரியும் லூத் நபி தான் சொல்கிறாங்க. இன்னமா அந்த லூத் நபியை நீ என்ன மினல் முசாஹரீன், நீ சூனியம் வைக்கப்பட்டவர் தான், உமக்கு சூனியம் வச்சுவிட்டாங்க. சாலிஹ் நபிக்குன்னு சொன்னாங்க. இது யாருக்கு சொன்னாங்கன்னா லூத் நபிக்கு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? இன்னமா அந்த மினல் முசஹரீன், நீ சூனியம் வைக்கப்பட்டவர் தான். இது அல்லாஹ்வுடைய நேரடி சொல்ல, அடுத்தவர் சொல்லை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறானா. இன்னமா அந்த மினல் முசஹரீன் என்று காலூண்டு தானே வந்திருக்கு, சொன்னார்கள். அல்லாவா சொல்லலையே. அல்லாஹ் லூத் நபிக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு அல்லாவா சொன்னால் வைக்க முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாவா சொல்லக்கூடிய வார்த்தைகள் தெளிவாக வரும். நான் அது மாதிரி உள்ள சொற்களை எடுத்து காட்டுவேன். இப்போ என்ன எடுத்து காட்டுறோம்னு கேட்டால், அவங்க சூனியத்துக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இதை கொண்டாந்து காட்டலாமா? இன்னமா அந்த மினல் முசாஹரின், சூனியம் செய்யப்பட்டவர், அவள் மனிதனுக்கு சூனியம் செய்யலாம், சூனியத்தின் மூலம் அவர் மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கலாம் என்று இதோ ஆதாரம் அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிட்டான்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்கிறது மேலோட்டமாக பார்த்தா சரி மாதிரி தெரியும். அது சரியான வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் சூனியத்துக்கு சக்தி இருக்கிறது என்று அவர்கள் நம்பிக்கை அடிப்படையில் அவர்கள் பேசினார்கள். ஆளு லூத் நபியுடைய கூட்டத்தார் பேசினார்கள், காபிர்கள் பேசினார்கள். இன்னமா அந்த மினல் முசஹரீன், நீ சிகிர் செய்யப்பட்டவர்னு 26 185 வருது. அப்போ இதையும் கொண்டாந்து காட்டுவாங்க. இதுவும் யாருடைய நேரடி சொல் இல்லை, அல்லாஹ்வுடைய எடுத்துக்காட்டு சொல்லுதானே தவிர இது அல்லாஹ்வுடைய சொல்லே கிடையாது, அல்லாஹ்வுடைய நேரடி சொல்லு கிடையாது. அடுத்து இது என்னென்னா முசஹருங்கிற வார்த்தை. இது என்னது? முசஹருங்கிற வார்த்தை இதில் வருது. சரியா? அடுத்து மஸ்ஹூருங்கிற ஒரு வார்த்தையும் குர்ஆனில் வருது. முசஹர் மஸ்ஹூர் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். முசஹருங்கிறது ஃபஅலவுடைய வசனில் உள்ள இஸ்முல் மஃபூல். மஸ்ஹூர் என்பது ஃபஅலங்கிற வசனில் சஹர மஸ்ஹூருன், சஹர முசஹருன். அப்போ ஃபஅலன்னு மாத்திரம்னு சொன்னால் இஸ்முல் மஃபூல் முசஹர்ன்னு வரும். வெறுமனே சஹரன்னு சொன்னோம்னு சொன்னால் அதுக்கு இஸ்முல் மஃபூல் எப்படி வரும்? மஸ்ஹூர்னு வரும். அப்போ குர்ஆனில் மஸ்ஹூருங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மஸ்ஹூரை எதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எதுக்கு பயன்படுத்துகிறான்? இந்த மந்திரத்தால் பாதிக்கப்பட்டவர், சூனியம் வைக்கப்பட்டதனால் மனச்சிதைவு ஏற்பட்டவர் என்கிற கருத்தில் குர்ஆனில் வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி காஃபிர் சொன்னான்னு தான் அதில் இருக்கும். மஸ்ஹூராக இருந்தார் சொல்கிறதுனா யார் சொல்லியிருப்பான்? காஃபிர் அப்படி தான் சொல்லுவான். அவன் அப்படி தான் நம்புகிறான். சூனியம்னு ஒன்று இருக்கிற சக்தி இருக்குதுன்னு நினைக்கிற அவன் எப்படி பேசுவான் என்றால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தான் அவன் பேசுவான். அல்லாவே சூனியத்தை பற்றி தன் வார்த்தையாக பல இடங்களில் சொல்லுவான். அந்த இடங்களில் இந்த இதுக்கு அந்த சூனியத்துக்கு சக்தி இல்லைன்னு தெளிவாக விளங்கிடும் உங்களுக்கு. இதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால், இது 17 101 இதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது மூசா நபி சம்மந்தப்பட்டது. இந்த வருதா? இப்போ காலலகு ஃபிரௌன் அவரிடத்தில் சொன்னான். ஆளன்னா சொன்னான், லகுண்டா லி மூசாவிடத்தில் சொன்னான்,
இன்னி நான் அலுன்னுக்க உன்னை பற்றி கருதுகிறேன் யா மூசா, மூசாவே உன்னை பற்றி நான் கருதுகிறேன், மஸ்ஹூரன் சூனியம் செய்யப்பட்டவராக கருதுகிறேன். அதாவது மூசா நபி ஒரு சத்தியத்தை சொல்கிறாங்க. சத்தியத்தை சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான், ஃபிரௌன் வந்து அவர் அற்புதங்களை காட்டும்போது அவர் சூனியக்காரர்மா, அதுவும் பின்னாடி வரும். அவருடைய போதனையை கேட்கும்போது இவருக்கு யாரோ சூனியம் செஞ்சிட்டாங்கம்மா. அதாவது நபிமார்களை வந்து காபிர்கள் வந்து 2 பேர்லையும் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க, சூனியம் செய்கிறவர் என்றும் சொன்னார்கள், சூனியம் செய்யப்பட்டவர் என்றும் சொன்னார்கள். சூனியம் செய்பவர் என்று எப்போ சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ கைத்தறியை போட்டு பாம்பா மாறுதுன்னு வைங்க, நீ சூனியக்காரன். அற்புதங்களை செய்து காட்டும் பொழுது அவர் மந்திரம் செஞ்சிட்டாருங்கிறதுனால அவருக்கு என்ன பெயர் வச்சுருவாங்க, சூனியம் செஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. சூனியம் செய்யப்பட்டவர்னு எப்போ சொல்லுவாங்க என்று கேட்டால், அவருடைய ஒரு இறைவனை வணங்கினேன், இதெல்லாம் தெய்வம் கிடையாது, உங்கள் முன்னோர் சொன்னால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பழமையான நம்பிக்கைக்கு எதிராக பேசும் பொழுது, ஊர் மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு மாற்றமாக பேசும் பொழுது அவங்க என்னக்கு முடிவு பண்ணிடுவாங்க, ஏன்னா இவருக்கு யாரோ நல்லா தானே இருந்தார், இப்போ திடீர்னு யாரோ மந்திரம் பண்ணி விட்டாங்க, சூனியம் வச்சு விட்டாங்க, அதனால் உளர்றாரு. மசூர்னா சூனியம் வைக்கப்பட்டவர், அவருக்கு யாரோ சூனியம் வச்சு விட்டாங்கன்னு அர்த்தம். சாஹிர்னு சொல்லுவாங்க, அது பின்னாடி வரும். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ காலலகு ஃபிரௌன் அவரிடத்தில் சொல்லுகிறான், இன்னி நான் அலுன்னுக்க உன்னை பற்றி லன்னண்டா கருதுகிறேன். நம்ம கல்புடைய ஃபேல்னு படித்தோம்ல, ஹசிப லன்ன மனசால் நினைக்கிறது, அதில் உள்ள ஒரு ஃபேல் இது. அலுன்னுக்க உன்னை பற்றி 2 மஃபூல் வரும். உன்னை பற்றி கருதுகிறேன், என்னவாக கருதுகிறேன், மசுஹூரன் சிகிர் செய்யப்பட்டவராக கருதுகிறேன் இருக்குல்ல, இது 2வது மஃபூல். அப்போ இன்னில் அலுன்னுக்க நான் உன்னை பற்றி கருதுகிறேன், யா மூசா, மூசாவே உன்னை பற்றி நான் என்ன கருதுகிறேன்னு கேட்டால், மசுஹூரன் சூனியம் வைக்கப்பட்டவர், எவனோ சூனியம் வச்சுவிட்டான் என்று கருதுகிறேன். 17:101. அப்போ மூசா நபி ஏன் சூனியம் வைக்கப்பட்டவர்னு சொன்னால், சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்குது அதனால் அப்படின்னு வாதம் வைப்பாங்க. சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு சொல்லி அவன் நினச்சதுனால சொல்கிறான். இதிலிருந்து மார்க்க சட்டம் எப்படி எடுக்க முடியும்? ஃபிரௌன்னு சொன்னான், இது யாருடைய சொல்லு, அல்லாவுடைய நேரடி சொல்லு இல்லை, அல்லா தான் எடுத்து காட்டுறான். எடுத்துக்காட்டும் சொல்லும் அல்லாவுடைய சொல்லும் நம்ம சொல்லுவோம், நேரடியான சொல்லையும் அல்லாவுடைய சொல்லு என்று சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக வரக்கூடியதை என்ன செய்யணும், யாருடைய சொல்லாக எடுத்துக்காட்டுறான்னு பார்க்கணும். நபியுடைய சொல்லாக எடுத்துக்காட்டினா ஒரு ஆதாரமாக கூட ஆக்கிடலாம். ஒரு காஃபிருடைய சொல்லாக, ஒரு முஷ்ரிக்குடைய சொல்லாக, யஹூதி சொல்லாக, நசாரா சொல்லாக அப்படியான சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து காட்டினால் அதிலேருந்து சட்டம் எடுக்கக்கூடாது. அவங்க அப்படி சொன்னாங்கன்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே சொன்ன இந்த சொல்லுக்குரியவன் யார், ஃபிரௌன் தானே. மஸ்ஹூர் என்று சொன்னது யார், அல்லாஹ் சொல்லலை, ஃபிரௌன் சொல்லுகிறான். ஏன் சொன்னான்னு கேட்டால், அவன் நினச்சான் சிகரை கொண்டு ஒருத்தனை வந்து மனநோயை ஆக்க முடியும், நல்லா இருந்தவனை பைத்தியமாக்கிடலாம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். இவர் சொன்ன போதனைகளை வந்து அந்த பட்டத்தை சூட்டினோம்னா மக்கள் போக மாட்டாங்க. அவனுக்கு சத்தியம்னு தெரிஞ்சால் கூட அவன் நினைக்கிறான், இவரை மசுகூர்னு சொன்னால் மக்கள் ஒதுங்கிடுவாங்கல்ல, இவர் யாரோ மந்திரம் வச்சு விட்டாங்க அதனால் உளர்றாரு என்று ஆக்கிவிட்டால் அவருடைய மெசேஜ் மக்களுக்கு போகாது, காது கொடுக்க மாட்டார்கள். அதுக்கு தான் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னில் அலுன்னுக்க யா மூசா மஸ்ஹூரா, மூசாவே உன்னை மஸ்ஹூராக நான் கருதுகிறேன், சிகிர் செய்யப்பட்டவர் என்று நான் கருதுகிறேன். இதை கொண்டாந்து அவங்க ஆதாரமாக புரியாமல் ஆதாரமாக காட்டுவாங்க. நீங்கள் என்ன செய்யணும், இதில் மஸ்ஹூருக்கு வந்து சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் என்பது அல்லாஹ்வுடைய கருத்தா ஃபிரௌனுடைய கருத்தா? ஃபிரௌனுடைய கருத்து. அவங்க கருத்துப்படி சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படும், அதனால மூசாவுக்கு அந்த பட்டத்தை சூட்டணும், மஸ்ஹூர்னு சொல்லிவிட்டான். மக்கள்கிட்ட போய் சொல்கிறான். அப்போ அவன் என்ன கருத்தில் அவன் சொல்கிறான், சூனியத்தினால் பாதிப்பு ஏற்பட்டு பைத்தியமாயிட்டாருங்கிற கருத்துலாம் சொல்கிறான். அதில் மாற்று கிடையாது. ஆனால் பைத்தியம் ஆனார் அவர், ஆக முடியுமா? அப்படி தான் அல்லாஹ் சிகர்னால் அப்படி ஆக முடியும்னு அல்லாஹ் சொல்கிறானா? அப்போ அல்லாஹ் சொல்லாமல் இருந்தும் கூட அவங்க வந்து அப்படி நினச்சாங்க. ஒவ்வொருத்தருமே அவன் நினைக்கிறபடி தானே பேசுவான், அந்த மாதிரி வார்த்தை இது. அதனால் இதுவும் அதே மாதிரி தான். உள்ளதுக்கு என்ன பதில் சொன்னோமோ அதுதான். ஏன்னு கேட்டால், இந்த சொல்லுக்குரியவன் யார் என்று இதிலே வந்துருச்சு. இந்த காலளவு ஃபிரௌன் தான் சொன்னான். மஸ்ஹூர் என்று சொன்னது அல்லாஹ் இல்லை, ஃபிரௌன் சொன்னதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான்.
ஃபிரௌன் இப்படி சொன்னான் என்று சொல்வது தான் அல்லாஹ்வுடைய கூற்றே தவிர மஸ்ஹூர் என்று மூசாவை சொன்னது அல்லாஹ் கிடையாது. மூசாவை வந்து சூனியம் செய்யப்பட்டவன் அல்ல, அல்லாஹ் சொல்லலை. இல்லை, அல்லாவே மூசாவே நீ மஸ்ஹூராக இருக்கிறான்னு சொல்லிட்டான்னு சொன்னால் ஆதாரமாக காட்டலாம், அல்லாவே சொல்லிவிட்டான்னு. இது குரானில் இருந்தும் அல்லாவே சொல்லிட்டான். வாதம் பண்ணுற எப்படி பண்ணுவாங்க, குரானில் இருக்கிற அல்லாவே சொல்லிவிட்டான் பார்த்தீர்களா, மஸ்ஹூருக்கு என்ன அர்த்தம் அப்படிம்பாங்க. அப்படியே குரானில் தான்ப்பா இருக்குது. குரானில் யாருடைய சொல்லா இருக்குது? அல்லாஹ்வுடைய சொல்லாவாக இருக்குது, ஃபிரௌனுடைய சொல்லாக எடுத்து காட்டப்படுகிறது. இதை கொண்டாந்து காட்டுவாங்க. அதே மாதிரி வந்து எல்லாம் ஒரே மாதிரி பதில் தான். முசஹர் மஸ்ஹூருக்கு பூராவுமே எல்லா இடத்துலையும் காஃபிர் சொன்னால் தான் வரும், சரியா? அதே மாதிரி வந்து 17 47 வசனத்தை பாருங்கள். அப்போ இதிலேருந்து பார்த்தா போதும். இது யக்கூலு லாலிமூன, அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், சொல்வதை சிந்தித்து பாருங்கள். சொல்வார்கள் இன் தத்தபி ஊன, இன்கிறது வந்து இன்னுக்கு பிறகு இல்லாண்டு வந்துருச்சுன்னா இன் வந்து நஃபி. அப்போ இன் தத்தபி ஊன, நீங்கள் பின்பற்றவில்லை, இல்லா ரஜுலன், இந்த இல்லா வந்துருச்சுன்னா இன்னுக்கு என்ன செய்யக்கூடாது, ஷரத்துடைய அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இத்த பின்பற்றினான், இன் பின்பற்றினால் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இன் தத்தபி ஊன, நீங்கள் பின்பற்றவில்லை, இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சிஹ்ரு செய்யப்பட்ட மனிதரை தவிர வேற யாரையும் நீங்கள் பின்பற்றலை என்று அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். அப்போ இதில் என்னன்னு கேட்டால், இதில் வந்து 2 விஷயம். அதான் அநியாயக்காரங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ரசூல்லா பற்றி சொல்கிறாங்க, இவருக்கு சூனியம் செய்யப்பட்டுருச்சு. இது ரசூல்லா சம்பந்தப்பட்ட வசனம். இன் தத்தபியூன, அதாவது யார்கிட்ட சொல்கிறாங்க? இது எக்குள் லாலிமுன்னு சொன்னால் அந்த பெருமுகர்கள், அபுஜெஹல் மாதிரி பெருமுகர் இருப்பாங்கல்ல, அந்த அநியாயக்காரங்க சொல்கிறாங்க, இன் தத்தபியூன, மக்களே நீங்கள் பின்பற்றவில்லை, இல்லா ரஜுல மஸ்ஹூரா, சிஹ்ரு செய்யப்பட்ட மனிதரை தவிர யாரையும் பின்பற்றவில்லை. அப்போ ரசூல்லாவை மஸ்ஹூருங்கிறாங்க, சூனியம் செய்யப்பட்டவருங்கிறாங்க. அப்போ சூனியம் செய்யப்பட்டவர்னு எந்த அர்த்தத்தில் அவன் சொன்னான்? மக்கத்து காஃபியர்களும் மதீனத்து காஃபியர்களும் ரசூலுல்லாவை வந்து சூனியம் வைக்கப்பட்டவர்னு சொன்னாங்க. எதனால் அப்படி சொன்னாங்க என்று கேட்டால், அவருடைய போதனையை கேட்கும்போது அது வித்தியாசமாக இருக்கிறது. பழைய காலத்து பழக்கம் அனைத்தையும் உடைச்சி எறிகிறார். அப்போ இவர் வந்து ஒரு மெண்டலாக தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தை விதைப்பதற்காக இன் தத்தபியூன இல்லா ரஜுலும் மஸ்ஹூரா, சூனியம் செய்யப்பட்டவரை தவிர யாரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று அநியாயக்காரன் சொல்கிறான்னு வருது. அநியாயக்காரன் தான். எதையக்குள் லாலிமுனாங்கிறான்ல, இதை சொன்ன ஆளியார் அல்லவா? குரானில் தான் இருக்குது, அல்லாவுடைய சொல்லு தான் எல்லாமே. ஆனால் அல்லாவுடைய சொல் என்பது அவனுடைய நேரடி சொல்லா, மற்றவங்க சொல்வதை எடுத்துக்காட்டும் சொல்லலாம். இது எடுத்துக்காட்டும் சொல்லு. ஏன் அதிலே வருது, அதிலே வந்துடும். எடுத்துக்காட்டுனா அதை சொல்லி அல்லாவை சேர்த்து சொல்லிடுவான். இது எக்குள் லாலிமுன, லாலிம்கள் சொல்லுகிறார்கள். அநியாயக்காரங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாவை மஸ்ஹூருங்கிறாங்க. அவங்க நம்பிக்கை பிரகாரம் ரசூலுல்லா வந்து சொன்ன அந்த போதனை வந்து மஜ்னூனு பைத்தியம்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதனுடைய இன்னொரு வார்த்தை தான் மஸ்ஹூருங்கிறது. சூனியஞ்சி பைத்தியக்காரன் எதுக்கு சொன்னாங்க? வித்தியாசமாக சொல்லும்போது அது மக்கள் வெறுத்து ஒதுக்கணுமாக இருந்தால் பைத்தியம் பட்ட சூட்டணும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இது யாராவது சூனியம் வச்சுவிட்டாங்க, இவருக்கு சூனியம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அதனால் பாதிப்பு ஏற்படும், அந்த பாதிப்பு இவருக்கு ஏற்பட்டிருக்குது என்று அநியாயக்காரன் சொன்னாண்டு வருது. அந்த அநியாயக்காரனுடைய கருத்து பிரகாரம்தான் இந்த மஸ்ஹூருக்கு சக்தி இருக்குன்னு வருமே தவிர அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இல்லையே. இது அல்லாஹ்வுடைய வார்த்தையில் என்ன நம்ம தேடி பார்க்கணும். அதனால் இதை கொண்டு வந்து காட்டுவாங்க அவங்கள்ட்ட. எதை காட்டுவாங்க? இன் தத்தபியூன இல்லா ரஜுலும் மஸ்ஹூரா, சூனியம் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரங்க சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் ரசூலுல்லாவுக்கு நம்ம சூனியம் செய்யப்படலைங்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? எவனாச்சும் ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதை சொன்னால் அவன் அநியாயக்காரன் வருது இல்லை. அதாவது இன் தத்தபியூன இல்லா ரஜுலும் மஸ்ஹூரா, இவங்களும் அதான் சொல்கிறாங்க, நம்ம ஆளுக்கணும் ரசூலுல்லாவுக்கு சூனியம் வச்சுட்டாங்கண்டு. சூனியம் செய்யப்பட்டதாக சொல்பவன் யாருங்கிறான்ல? அநியாயக்காரங்கிறான். இது யக்கூலு லாலிமுன, அநியாயக்காரங்க தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இன் தத்தபியூன இல்லா ரஜுலும் மஸ்ஹூரா, சூனியம் வைக்கப்பட்ட மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அதை தவிர வேறு யாரையும் பின்பற்றவில்லை என்று அநியாயக்காரன் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாவை மஸ்ஹூர் என்று சொன்னது யார்?
அல்லாஹ் இல்லை, அநியாயக்காரன் சொல்கிறான். அப்போ அநியாயக்காரன் வந்து அவன் என்ன நம்பி இருந்தான்? சூனியன்னு ஒன்று இருக்குன்னு நம்பி இருந்தான். அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் மாய மந்திரம் இன்றைக்கி நம்புகிறாங்கல்ல, இந்துக்கள் கிறிஸ்தவர்கள்லாம் நம்புகிறாங்களே, அந்த மாதிரி அவனை நம்பி இருந்தான். சூனியத்தினால் என்னமோ ஏற்படும்ண்டு. இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யாரும் சொல்லாத கருத்தை சொல்கிறாரா, இவருக்கு மசுஹூரு, இவருக்கு யாரோ செய்வனை வச்சுவிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று வந்து மசுஹூர் என்பதற்கு வந்து சூனியத்தால் பாதிக்கப்பட்டவருங்கிற அர்த்தம் தான், சந்தேகமே இல்லை. அந்த சொல்லுக்கு அதுதான் அர்த்தம். அப்படி சொன்னது யார்? அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொன்னவன் அநியாயக்காரன். அநியாயக்கார பயில சொன்னாங்கன்றது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால் இதிலேருந்து மசூருக்கு சிகருக்கு தாக்கம் இருக்குன்னு யாரை வழங்க முடியுமா? என்ன வழங்க முடியும்? சிகருக்கு தாக்கம் இருக்குது என்று அவங்க நம்புனாங்கன்னு வழங்க முடியும். அல்லாஹ்வுடைய கருத்து அதுதான் வழங்க முடியாது. சிகருக்கு தாக்கம் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள், அவங்க நம்பிக்கை அடிப்படையில் இதை பேசினார்கள், அப்படி தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ரெண்டாவது கூடுதல் தகவல் என்னென்னா, ரசூலுல்லாவுக்கு சிகர் செய்யலைங்கிறது ஒரு ஆதாரம். ஹதீஸ்லாம் சிலது வரும்ல, அது உளுமுல வச்செல்லாம் பார்த்துக்குருவோம். குர்ஆனோட நேரடியாக மோதுதுன்னு சொல்கிறோம்ல. அப்போ ரசூலுல்லாவுக்கு சூனியம் வச்சதா எவனா சொன்னான்டா அவன் அநியாயக்காரன் வருது. உனக்குதா இது இந்த தலைப்பு அது ரெண்டாவது அதில் பார்த்துக்குறோம். இப்போ இந்த தலைப்பு வந்து ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்படுச்சா இல்லையாங்கிற விஷயத்தை வந்து உளுமுல் ஹதீஸில் என்ன செய்வோம், குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸுகள்லாம் அது விதியில் வரும், அதில் பார்த்துக்குருவோம். இப்போ இதை எடுத்து சொல்வது எதுக்குன்னு கேட்டால், சூனியத்திற்கு தாக்கம் இருக்குது என்று தானே இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்வார்கள். ஆமாம், அதான் அர்த்தம். தாக்கம் இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறானா அநியாயக்காரன் சொன்னானா? அநியாயக்காரன் தான் இப்போ சொன்னான். அவன் நினச்சபடி சொல்லியிருக்கிறான். அது எப்படி ஆதாரமாகும்? அநியாயக்காரங்க வந்து சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு நம்பிட்டாங்கன்னா இருக்குன்ற அர்த்தமாயிருமா? அநியாயக்காரன் தான் அப்படி நம்பி இருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா இது அவங்களுக்கு ஆதாரம் ஆகாது. அதே மாதிரி வந்து இன்னொன்னையும் பாருங்கள், இதே மாதிரி உள்ளது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால இந்த வருஷம் பார்த்துட்டு போயிடுவோம். இது என்னென்னு கேட்டால் 25வது சூறாவில் வந்து 7, 8, 9 இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுவும் ரசூலுல்லாவை பற்றி தான் பேசுகிறாங்க. மற்ற முந்தைய நபிமார்களை பற்றி இல்லை, ரசூலுல்லாவை தான் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூல், ஏகுலு தாம் சாப்பிடுகிறார், ஓ எம்சி ஃபில் அஸ்வாக் கடவீதிகளில் நடக்கிறார், லவ்லா உஞ்சில இலகி மலக்குன், இவர் மீது ஒரு மலக்கு அருளப்படக்கூடாதா, இப்போ எக்கூனமாகும் அதீரா, அவரோடு சேர்ந்து இவரும் எச்சரிக்கை பண்ணக்கூடாதா, அவ் யுல்கா இலகி கன்சுன், அல்லது ஒரு புதையல் இவருக்கு போடப்படக்கூடாதா, அவ் தக்கூனுலகு ஜன்னத்துன், அவருக்கு ஒரு தோட்டம் இருக்கக்கூடாதா, ஏவுக்குழு மின்ஹா அப்படி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓ காலல் லாலிமூன அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபியூன இல்லா ரஜுலும் மசூரா, சிஹர் செய்யப்பட்ட மனிதரை தவிர யாரையும் பின்பற்றவில்லை, நீங்கள் பின்பற்றவில்லை என்று மக்களை பார்த்து சொல்கிறார்கள். இங்கே மசூர்னு வருது. யாரை மசூருங்கிறான்? ரசூலுல்லாவை. ஏன் மசூருங்கிறான்? மசூர்னா சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்னு அர்த்தம். அதனால் அவன் சொன்னாங்கிறான். அர்த்தம் தான் அவங்க கருத்துப்படி உள்ளது. சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர் என்று அவன் வந்து நிஜத்தில் பாதிப்பு ஏற்படும்ன்றதுக்கு அர்த்தமா, அல்லது அவன் அப்படி நினைத்தான்ற அர்த்தமா? காலல் லாலிமுனன் தானே வருது, அநியாயக்காரன் தானே சொல்லியிருக்கிறான். அநியாயக்காரங்க தான் சொன்னாங்க இன் தத்தப்பியூன இல்லா ரஜுலும் மசூரா. அப்போ இதுவும் சேம் அதே மாதிரியா ஒரு விஷயந்தான். ஆனால் இது சொல்லிவிட்டான்ல, உன்னொரு நபியை நீ பாரு, கைஃபல் அரபுலக்கல் அம்சால், உனக்கு என்ன மாதிரி உதாரணம் சொல்கிறாங்கன்னு பாரு. ஃபல்லல்லு வழிகட்டு விட்டார்கள், பல எஸ்தத்தீவுன சபீலா, இவங்க நேர்வழி அடையவே மாட்டார்கள். யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியப்பட்டதாக சொன்னால் அவன் வழிகட்டுட்டான், நேர்வழி அடைய மாட்டான்னு சொல்கிறான். இந்த விஷயத்தை அந்த ஹதீஸ் கலையில் பார்த்துக்குருவோம். இப்போ நம்ம சொல்வது என்னென்னு கேட்டால், இந்த மஸ்ஹூரு முசஹருங்கிற வார்த்தை குர்ஆனில் வர்றதை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் எல்லாம் என்ன அர்த்தத்தில் வந்திருக்குது என்று கேட்டால், சூனியம் செய்யப்பட்டவருங்கிற அர்த்தத்தில் தான் வந்திருக்கிறது, சூனியத்தால் பாதிப்புக்கு உள்ளானவருங்கிற அர்த்தத்தில் தான் வந்திருக்கிறது. அதனால் சூனியத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று வாதிடுறாங்கல்ல, அந்த வாதம் தவறு என்பதற்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த அர்த்தத்தில் அவன் பயன்படுத்தினான். அது என்ன நீங்கள் விளங்கின? அந்த அர்த்தத்தில் அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. மசுஹூர் முசஹருங்கிற வார்த்தையை சொன்னதே யார்? காஃபிர், அநியாயக்காரன், ஃபிரௌன், இவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை வைத்து நீங்கள் பேசாமல் எதை எடுக்கணும்? சூனியத்தை பற்றி அல்லாஹ் தன் சொல்லாக சொல்லியிருப்பான்ல, அது எடுப்போம், பின்னாடி எடுப்போம். அதை இவங்களுடைய இந்த வாசகத்தைலாம் முடிச்சுட்டு சூனியத்தை பற்றி நேரடியாக அல்லாஹ் தன் வார்த்தையில் என்னென்ன சொல்கிறான்
அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு இல்லாமல் அவன் சொல்லாக சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சூனியத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது என்பதுதான் விளங்கு. இதை வச்சுக்கிடுவோம். இதுவே ஒரு விரிவாக விளக்க வேண்டிய விஷயம். இதனுடைய தொடர்ச்சி நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.